ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். காய்ஸ், யூடியூப்லேயும் சரி, நியூஸ்லேயும் சரி, இந்த 2 நாளாக ஒரே நியூஸ் வந்து பரவலாக ரொம்ப மன வருத்தத்தோட வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த விஜய் சார் வந்து மக்கள் சந்திக்க போனாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு 39 38 பேருக்கு இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸு வதந்தியே அது மாதிரி பரவிட்டு வருது. உண்மை உயிரிழப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் இதை இதை காரணமாக வச்சு புறக்கணித்து வதந்தி கிளப்புறவங்க ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகிறோன்னா நம்மளுடைய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பும் நம்ம முதல்ல நம்மளுடைய சேஃப்டி நம்ம அதை தற்காப்புக்காக நம்ம போய்க்கணும். நம்மளுடைய பாதுகாக்க நம்ம பாதுகாத்துக்கணும். அது ஒன்று. இருந்தாலும் அது மாதிரி ஒரு 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 செலிப்ரிட்டி, ஒரு வருங்கால முதல்வர், இல்லை ஒரு விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், வரவங்க வந்து ஒரு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பிடிச்சவங்க இருப்பாங்க. நம்ம எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதை வந்து பொருள்படுத்தாமல் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் போய் பார்க்க தான் செய்வோம். இதுக்கு வந்து தடைலாம் போட முடியாது இல்லைங்களா? ஆனால் இவ்வளோ கூட்டம் வரும், இடம் வந்து பத்தாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்சிருந்தோம் ஒரு குறுக்கலான ஒரு சின்ன இடத்த தான் அவருக்கு பர்மிஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே முதல் தவறு. அதே மாதிரி இவ்வளோ கூட்டத்துலேயும் மக்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அந்த பாதுகாப்புக்கு அவங்க ஆள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இது கரூர் தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மாநாடு அப்படின்ட்டு கிடையாது. அவர் வந்து 4-5 இடத்துல பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கூட்டம் வரும்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஒரு குறுகலான ஒரு இடத்துல சின்ன இடத்துல கொடுத்துருக்கா. இது மாதிரி உயிர் இழப்புகள் வரும், இது மாதிரி பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அதை பக்கா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவர் மைக்கில் பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு கட் பண்ணியிருக்காங்க. மைக்கை பிடிங்கி விட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸு சொல்லாமலே ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுருக்காங்க. டிவிகே கூட்டத்தில் மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரல. நம்ம எடப்பாடி ஐயா பேசும்போதும் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுருக்காங்க. இதெல்லாம் பக்கா பிளான் போட்டு இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் கெடுக்குது. நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாரு. இப்போ வந்து விஜய் வந்து மைக் பிடிச்சி ஊராக போயிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சீட்டு போயிடும், அவ்வளோதான், நம்ம இந்த ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு வேணும்னே பண்ணி பக்கா பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடியது தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும், இந்திய குடிமகளுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தப்பு கேட்குற உரிமை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. இப்படி ஒரு மனிதர்களுடைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உயிரோடு விளையாடக்கூடாது. இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு இவங்க சீட்டு பறி போயிடும் அப்படின்றதுக்காக உயிரோட விளையாடிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாலும் இவங்க கொடுக்கறது கிடையாது. நான் சொல்கிற இடத்துல தான் நீ பேசணும், நான் சொல்கிற டைமில் தான் நீ பேசணும் அப்படின்னா எப்படிங்க அந்த சின்ன இடத்துல அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு மக்கள் பாதுகாப்பு மக்கள் சூழ்வாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, கூட்ட நெரிசல் ஏற்படுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்த சின்ன இடத்த அவங்க அலர்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஒரு பெரிய இடத்துல வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஏறுக்கு மாறாக பண்ணியிருக்காங்க. பிரச்சனை வரணும்னு அவங்களுக்கு வேணுக்குன்னு பண்ணி இந்த பிரச்சனையை வந்து உயிரோடு விளையாடிட்டாங்க. இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆதங்கமாக கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது வந்து நாங்கள் நாளைக்கு எங்கன்னா போனாலும் நமக்கு இது நேரிடும் சரியா? இந்த அரசியல் வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது. இவங்க அரசியல் எதனா பண்ணிக்கிட்டு போகணும், மக்களோட உயிரோட விளையாடக்கூடாது. இவங்க சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்களா? அவங்க வீட்டில் எதனா ஒன்று நடந்தால் அவங்களாம் இப்படி சும்மா இருப்பாங்களா? இதான் ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடியது தான். இப்போது சுனாமியில் எல்லாம் உயிரிழந்தாங்க. அங்கே வந்து ஒரு அரசியல்வாதி எவனும் வந்து அழகில் வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. வருஷம் வெள்ளத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போ வந்து பொருள் உயிர் எல்லாமே நம்ம இழந்து தவிக்கும் போது அப்போ வந்து எவனை வந்து கண்ணீர் வடித்து அழுகலை. 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தரேன் நிவாரணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் கரூரில் நடந்த இந்த உயிரிழப்புக்காக வந்து மகரை தட்டிக்கிட்டு இந்த அன்பின் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா?
அவரெல்லாம் வந்து அப்படியே அழுகுறாங்க. என்னம்மா நடிக்கிறாங்க, என்னம்மா ட்ராமா பண்ணுறாங்க, இதுலேயே பச்சையாக தெரியுது எல்லாம் பிளான் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போது ஒருத்தர் நல்லது பண்ணி விழிப்புணர்வு நம்மளுக்கு கொடுக்குறாருன்றது அவர் வெளியே வரக்கூடாது, இன்னும் வேறு இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க நண்பர்களே. நம்ம தான் முழிச்சிக்கணும். இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் தான் இது. ஏன் இப்போது ஒரு சின்ன ஒரு விஜய் சார் வந்து எங்கன்னா ஒரு பேச போனாங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு. நான் வந்து டிவி நியூஸ்லேயும் பார்த்துருக்கேன், நான் நேர்லேயும் நான் ஒரு மாநாட்டு ஒரு கூட்டத்தில் நான் போய் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப கிட்டலாம் இருந்து பார்க்கல, நான் பார்த்துருக்கேன், அவர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதான் ஃபஸ்ட்டு கேட்பாரு, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. நம்ம டவர் மேலேயோ ஒரு லைட் மேலேயோ எங்கே ஏறி இருந்தாலும் கீழே இறங்குங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் அவருக்கே தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குது, பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இதுக்கெல்லாம் கேட்டாக்கா அவர் தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துருக்கேன், இதை கொடுத்துருக்கேன். மதுரையில் நடந்த மாநாட்டில் வந்து ஒரு பையன் கீழே விழுந்ததுக்கு என்னமோ பண்ணி பார்த்தாங்க. அது வந்து அவர் எதுவும் பண்ண முடியல, எவிடன்ஸ்லாம் கிடச்சிருச்சு, எதுவும் பண்ண முடியல. அதை காரணமாக வச்சு இப்படி ஒரு இது பண்ணி இப்படி ஒரு ட்ராமா பண்ணி, ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு நண்பர்களே. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து கேட்டது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இது இந்த அன்பின் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அழுகிறாரு பார்த்தீங்களா, ஐயோயோயோயோ என்னமா நடிப்பு கடவுளே, பாப்பா இப்படி ஒரு நடிப்பு. இதெல்லாம் அவர் அழுவும் போதே இதெல்லாம் பக்கா ட்ராமான்னு தெரியுது. எனக்கு அப்படியே ஆதங்கமாக இருக்குது நண்பர்களே. யாருக்குமே ஒரு அமைதியான கேரக்டர், பாவம் அந்த விஜய் வந்து அமைதியான கேரக்டர், அவர் மனசளவில் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்ட்டு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிற ஒரு சாஃப்டான கேரக்டர். அப்போ நம்மளை பார்க்க வந்து தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளோ மனசு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதெல்லாம் எவ்வளோ ஒரு வலியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு செயல் தான் இது. கொஞ்சம் கூட இந்த இப்போ நடத்துகிற அரசியல் கவர்மெண்ட்டே சரியில்லை. சே, ரொம்ப வருத்தமாக இருக்குது காய்ஸ். ஒரு அம்மாக்கெல்லாம் அப்படியே துடிக்கிறாங்க, என் புள்ளியண்டுன்னு. எல்லாருக்கும் வலிக்க தானே செய்யும். அப்படி கதறாங்க. நம்ம கூட்டத்தில் போகக்கூடாது தான், இருந்தாலும் அது வந்து நம்ம தடுக்கவும் முடியாது இல்லையா, அதுக்கேற்ற பாதுகாப்பும் கொடுக்கணும் இல்லையா. ஆம்புலன்ஸை உள்ளே விட்டதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இதை சாக்கு வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு எங்கேயுமே போக முடியாது, நீ இதுக்கு மேலே எங்கன்னா ஒரு ஊரில் போய் கூட்டம் போட்டு மக்களை மீட் பண்ணணும், நீ எதனா போகணுன்னாலுமே நாங்கள் வந்து அதுக்கு வந்து உண்ணாவிரதம் இருப்போம், நாங்கள் அதை வந்து தடை பண்ணுவோம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் மறியல் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து இப்படிலாம் பேசுவாங்களா யாராச்சும்? இதுலேயே தெரியுதுல எவ்வளோ பக்காவாக ஒரு நாடகம். இதெல்லாம் மக்களே யாரும் நம்பாதீங்க, இதெல்லாம் பக்கா நாடகம். நம்மளை திருப்பி விட்டு, அதாவது மக்கள் உயிரை வச்சு பணைய வச்சு இப்படி ஒரு பூலியை உண்டாக்கி நம்மளை முட்டாளாக்க இந்த கவர்மெண்ட்டு செயல்படுது. யாரும் வந்து இதை நம்பி உஷாராக முழிச்சுக்கங்க. எப்படி ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு எல்லாம் முழிச்சுக்கோங்க, சரிங்களா? இவங்க பதவியை காப்பாற்றணுன்றதுக்காக நம்மள மாதிரி மக்களை உயிர் பலி கொடுக்கறதுக்கு எதுக்குன்னு தழங்க மாட்டாங்க. பாய்.